காணி நிலம். அது கொடுத்துருக்காங்க. நூல்வழி பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. அதுதான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். ஒரு இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. காணி நிலம் வேண்டும். பராசக்தி. காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்துங் குயிலோசை சற்றே அது காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். பாரதியார். காணி அப்படின்னா ஒரு நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகைகள் இருக்கிற ஒரு அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. காணி நிலம் வேண்டும். அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். ஒரு அழகான வீடு எப்படி அமைய வேண்டும்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்று தரும் தென்னை மரங்களும் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலாவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழ்மாறு இளந்தென்றல் தவிழ வேண்டும். இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க.